அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கெல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலப்பா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொல்றேன், நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரியலண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது ஒன்று இதுவாகி சும்மா ஏதாவது ஓவரா பேசினா இப்போ ரீசெண்டாக எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல. ஸோ இல்லைன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவரா வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தா இதைத்தான் விடிய வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. இன்னொன்று நம்மளுக்கு வந்து லாஸ்ன்றது ஒன் ஃபில்ம் அவே தான் இருக்கு. ஆனா ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளா ஃபீல் ஆகுறேன். விழாவின் நாயகன் ராஜு அண்ணா அவர்களை மேடை கலைக்கிறேன். வாங்கண்ணா, வணக்கம். நடக்கிறதெல்லாம் பார்த்தா வெளியில போக முடியுமான்னு தெரியல. எதையாவது சொல்லி ஐயா ஃபர்ஸ்ட் எல்லாரும் மன்னிச்சுக்கேன். இது வேறையா? தேங்க்ஸ்ங்க, தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி. எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கணும். இங்க வந்து பேசின எல்லாருமே என்னோட என் மேல இருக்கிற அன்பின் காரணமாக கொஞ்சம் மிகையா என்னை புகழ்ந்ததுனாலையும் என்னை இது பண்ணதுனாலும் எனக்கே ரொம்ப சங்கோஜமா இருக்கு. எனக்கு உங்க நிலைமையெல்லாம் ரொம்ப புரியுது. தயவு செஞ்சு அதை பெருசா தப்பா எடுத்துக்க கூடாது. சாரி. ஓகே, சரிங்க. என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு. அண்ட் பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் என்னோட அவர்னால தான் எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் அவங்களால. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன். அந்த ஷோல வின் பண்ணது நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதுல எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது சேருமே தவிர நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் வந்து பிக் பாஸ்ன்ற ஷோ, அதுக்கு என்ன ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், படத்துல நல்லா நடிக்கணும். இந்த மாதிரி மேடையில பிரஸ் மீட்ல எல்லாம் நடிக்க கூடாது அப்படின்றத நான் இங்க வந்து நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, முதல்ல வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், நான் வந்து படத்துல எப்பவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன். ஸோ ஒரு வாட்டியும் படத்துல நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பத்தி எல்லாருமே பேசும்போது நம்மளை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து யோசிச்சதை தாண்டி ரொம்ப ஓவரா இருக்கு. இப்போ பார்த்தா இன்டர்நெட்ல நைட்டு ஃபுல்லா போட்டு செஞ்சு வாங்கி போயிருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால இந்த படம் இங்க வந்து மவுண்ட் ஆயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் நினைக்கிறது வந்து டைரக்ஷன் டீம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க எங்க இருக்கீங்களா வாங்க. அப்படியா? சரிங்க. அவரு சதீஷ் அதெல்லாம் நீங்க சொல்லிடுங்க. ஸோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால ஐ வாண்டட் டு கிவ் தம் த ஹானர். தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சிருந்தீங்க. அண்ட் வந்து சினிமாட்டோகிராஃபர் பாபு சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுதுன்னா ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது, நம்ம படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி இவ்வளவு நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த மாதிரி இது நம்ம படம் தானா, ஏன் இப்படி பண்றாங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவாஸ் ப்ரோ, முதல்ல இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லும் போது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து நானே எழுதி இயக்கி நடிச்சு அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்தை பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அது கொஞ்சம் லேட் ஆனதுனால இதை பண்ணேன். ஸோ அப்போ வந்து இந்த படத்தை பண்றதுக்கு எனக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எந்தவித அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்ன நீங்க இதுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் அந்த படம் அது ஃபர்ஸ்ட் பேசும்போது நம்மளுக்கு யாரு கரெக்டா தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி பயந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹோப்பே வந்து நிவாஸ் ப்ரோ தான். நிவாஸ் ப்ரோ வந்து ஹீஸ் சச் அ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். அண்ட் அவருக்கு அவர் டிசர்வ் பண்ற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நேத்து படம் பார்த்துட்டு இதுவரைக்கும் நிவாஸ் ப்ரோ பண்ண எல்லா படத்தோட பாட்டை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேத்து பண்ணதுல அவர் பண்ணது. அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் பக்கம்லாம் வந்து அவர் வந்து அவரோட வாய்ஸ்ல கத்தி தொண்டை தண்ணி கிளிய கத்தி ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு கையெல்லாம் வந்து ஐ மீன் என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் நிவாஸ் ப்ரோ. அண்ட் அப்புறம் டைரக்டர் சார், இவர் வந்து ராகவ் மிர்டாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னா, மிர்டாத்ன்றது ஒரு பிலாசபருடைய பேரு. ஸோ அவர் பிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தான் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு லைஃப்ல டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட் உள்ள ஒருத்தர்.
ஸோ அவர் வந்து ஒரு ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்த எப்படி வந்து லேயர் பண்ணி கொடுக்கணும்ன்றது தெரிஞ்ச ஒரு டைரக்டர். இன்னொன்னு எல்லாரும் இன்னைக்கு சொன்ன எல்லா பாராட்டும் எல்லாம் நடிச்சு கிடிச்சு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அது எந்த இல்லை, தயவு செஞ்சு நான் எடுத்துக்கவே மாட்டேன், சாரி. அது எல்லாமே டைரக்டரோடது. அவர் சொன்னதை நடிச்சதுனாலதான் மட்டும்தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு கிரவுண்ட் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் படம், இவ்வளவு பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல நீ வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். லைஃப்ல மறக்க மாட்டேன். அண்ட் இந்த படத்துல வந்து எல்லாருமே டைரக்டர்ஸ். இவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அப்படின்னா செகண்ட் டைரக்டர் வந்து நம்மளுடைய எடிட்டர் ஜான் ஆபிரகாம் சார். எங்க இருக்கீங்க? ஆமா சார். அவர் வந்து ஹி ஹிம்செல்ஃப் அ டைரக்டர். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டோரி எழுதி பண்ணா கூட அவர் வந்து அதை டேபிள்ல வேற மாதிரி மாத்தினாரு. தேங்க்யூ சார். நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருந்திருக்கீங்க இந்த படத்துல. உங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மூணாவது டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர். இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருமே ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியா ஓகே ஆயிடுச்சு. இன்னொன்னு எல்லாருமே ப்ரொடியூசர் சுரேஷ்ன்றாங்க, பேருமே சுரேஷ் இருக்கு. அவர் யாரு போட்டோ கிட்ட பாக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்கால இருக்காரு. WWF எல்லாம் பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ரோமன் ரெயின்ஸ் அண்டர்டேக்கரும் சேர்ந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இது. ஹீஸ் நைஸ் ஜென்டில்மேன், ஒண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். படம் இன்னும் ஒரு வாரத்துல இங்க ரிலீஸ் ஆக போகுது. ஆனா அவரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃப்ரீயா போட்டு காட்டி விளையாண்டுகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியா அங்க இருக்கிறதுனால அந்த ஒரு ஜாலியில அவர் அங்கேயே இருக்காரு. இந்த நேரத்துல அமெரிக்கால பார்த்து இந்த எங்களோட படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னும் போது இப்ப நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்றோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்றது ஒரு பயம் தான். இப்ப நானே காசு வச்சிருந்தா புதுசா வர்றவனை நம்பி காசு கொடுப்பனான்னு டவுட் தான். என்னைய நம்பி கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததுக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலி எங்க அப்பா இருந்திருந்தா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பாரு. ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி, என்னை நம்பி இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிருக்கீங்க. இதை வந்து நான் என்ன சொல்றது, இப்ப நடந்ததா கூட தப்பாயிடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு இதுவாகி சும்மா ஏதாவது ஓவரா பேசினா இப்ப ரீசெண்டா எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல. சோ இல்லன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவரா வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேர பார்த்தா இதைத்தான் விடிய வச்சு வெட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. இன்னொன்னு நம்மளுக்கு வந்து லாஸ்ன்றது ஒன் ஃபில்ம் அவேதான் இருக்கு. ஆனா ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளா ஃபீல் ஆகுறேன். ஸோ எல்லாருமே ஹீரோன்னு சொல்றாங்க, இதுன்னு சொல்றாங்க. ஹீரோன்னா பொதுவா படத்துல அம்மாவை காப்பாத்துறவங்க, இல்ல ஆபத்துல இருக்க காப்பாத்துறவங்க அம்மா இல்ல. என்னை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாத்திட்டேன்னா அன்னைக்கு நான் ஒத்துப்பேன் நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி. ஸோ சுரேஷ் சார், உங்களுக்கு வந்து நிறைய பணம் வரணும் இந்த படம் மூலமா. இன்னும் ரொம்ப நிம்மதி இல்லாம, அதாவது நாங்க எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். 2 வருஷம் காமெடி படம் எடுத்துட்டு சிரிக்கவே இல்லை மூஞ்சில, யார் மூஞ்சிலுமே சிரிப்பே இல்லை. ஒரே சண்டைக்காடு, எல்லாம் மாறி மாறி. ஏதாவது ஆர்ஆர் வந்து மியூசிக் ஒன்று போட்டு கொடுக்க போறோம் சீக்கிரம் அப்படின்னா மியூசிக் வந்தாத்தானே போடுவாரு. உடனே மியூசிக்னா உட்காந்தானே வர்றதுக்கு அது எப்படி வரும்? அது அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. அதை டைரக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணி இவர் உட்காந்துட்டாங்க ஓகே ரெடி அப்படி இப்படின்னு பார்த்துட்டுமா எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த ஆர்டிஸ்ட் சீக்கிரம் பண்ணுன்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர்ல தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து சந்தோஷமா சொல்றாங்களே தவிர எல்லாரும் மனசுலயும் அவ்வளோ பெயின் இருக்கு. இதெல்லாம் இந்த படம் சரி பண்ணிடணும். நீங்க எல்லாம் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும். இதுக்கப்புறம் கஷ்டப்பட முடியாது, காண்டா இருக்கு. இதே ஏரியால சும்மா வாய்ப்பு தேடி சுத்திட்டு இருந்த நமக்கு வந்து இப்படி ஒரு இது நடந்திருக்கு எனக்கு தெரியுது. இது இங்க பேசும்போதோ இன்டர்நெட்ல தனியா யூடியூப்ல பார்க்கும்போதோ ஓவரா படுறாடே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் வந்து மாறி மாறி எங்க படத்தை நாங்க எப்படியாச்சும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுன்றதுனால எக்ஸைட்மெண்ட்ல ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வந்து நீங்க நம்பி வந்து படம் பார்க்கலாம். அந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் பாவம் எத்தனை படத்தை தான் நீங்க பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. தியேட்டர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து படத்தா கூட தலையில கொட்டுறாங்க. இன்னொன்று ஓடிடியில் பார்த்தீங்கன்னா என்ன படம் பார்க்கலான்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஸ்க்ரோலிங்லேயே 2.5 மணி நேரம் போயிடுது. இன்னொன்று ஃபோனு ஸ்க்ரீன் டைம்லேயே தான் இருக்கீங்க எல்லாரும். இப்போ பாருங்க எல்லாம் கேமரா வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைம்லேயே நம்ம இருக்கு அப்படின்றதுனால எங்க படத்தை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ரீசன் என்ன அப்படின்னா உங்க கண்ணை கெடுக்காத ஒரு அழகான கூல் டெம்பரேச்சர்ல படம் கொடுத்துருக்காரு எங்க சினிமாட்டோகிராஃபர். அண்ட் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லாம
உங்களை போட்டு தொந்தரவு பண்ணாம ஒரு அழகான எடிட்டிங்ல சீக்கிரமா உங்க டைமை மதிச்சு ஒரு படம் சீக்கிரமா முடிகிற மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காரு எங்க எடிட்டர். அண்ட் வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய பசங்க, நான்லாம் வந்து எங்க அம்மா சொல்லி திருந்தல, நான் சினிமா பார்த்து திருந்தின பையன். நிறைய சமூக உணர்வு, நிறைய விஷயங்கள், இன்னும் வந்து என்ன சொல்றது, நிறைய சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதான் சினிமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தான் நான். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த ஒரு நல்ல ஒரு மெசேஜை சுகர் கோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்க டைரக்டர். அண்ட் இந்த எல்லாத்துக்குமே வந்து நிவாஸ் தான் வந்து இதுல ஹீரோ. அண்ட் அவர் தான் வந்து இதுல இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி, நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நிவாஸ். அவர் தான், அவருக்கு கொடுத்தது தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இது எங்க படம், ஒருத்தரும் அவங்கவுங்க படம் மாதிரி வேலை செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க கொடுக்குற பணம் வேஸ்ட் ஆகாது. நீங்க எல்லாரும் போய் ஃபேமிலியோட குழந்தையெல்லாம் நம்பி பக்கத்துல உட்கார வச்சுட்டு பார்க்கலாம். அண்ட் இது வந்து என்னோட படம் இல்லை, இது ரொம்ப ஓவரா இருக்கு. இது வந்து என்னோட படம் கிடையாது ஆக்சுவலி. இது ஒரு 3 ஹீரோ சப்ஜெக்ட். இவரு அண்ட் அவங்க அண்ட் பப்பு, மைக்கிள், நான் எல்லாரும் சேர்ந்து நடிச்ச படம். மைக்கிள் ப்ரோ வந்து அவர் ஹிம்செல்ஃப் ஹீரோ. அவர் எத்தனையோ படம் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவர் வந்து சிவகார்த்திகேயன் இருக்கும்போது விஜய் டிவில வந்து நெக்ஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் வந்து பயங்கரமா சாதிக்க போறான்னு எல்லாராலையும் ஆன்டிசிபேட் பண்ண ஒருத்தர். 2வது ரோல்ல இருந்துட்டு அது அங்க உட்கார்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு தெரியும். நான் இங்க உட்காந்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் நான். அது நீங்க இல்லை, நானு. ஸோ அதனால ஹி ஹிம்செல்ஃப் ஹீரோ. இது அவர் படமும் கூட. அவர் அப்புறம் விஜய் பப்பு, அவர் வந்து மலையாளத்துல இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய ஹீரோவோட, சொல்ல விரும்பல, ஒரு பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஒரு ஹீரோ. அண்ட் அவர் வந்து ஒரு குட்டி தனுஷ் நமக்கு. அந்த இந்த 3 பேர் உடைய படம் தான் இது. அண்ட் எங்க படத்துல வந்து ஒரு குட்டி நயன்தாரா, ஒரு குட்டி அதித்தி ராய் ஹைதாரி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அவங்கள ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சி மினிமைஸ் பண்ண எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. நீங்க 2 பேருமே இந்த படத்துக்கு அப்புறம் அந்த 2 ஹீரோயின்ஸை விட பெருசாகணும் அப்படின்னு சொல்லி நான் இயற்கையை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட பெருமை, இந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்க உள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது ஃபேஸஸ். இப்போ நான் எப்படி நடிப்பேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. இன்னொன்று இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம படத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை வேற எதையாச்சும் பார்த்துட்டு வந்து மாத்தி பேசிட்டு எனக்கும் தெரியல. இன்னொன்று நான் நடிச்சதுனால என் படத்தை எனக்கு எப்படி சொல்லணுன்றது எனக்கு தெரியல. ஸோ நான் நடிச்சிருக்கேன், வேலை செஞ்சிருக்கேன், டைரக்டர் சொன்னது கேட்க தெரியும். நானும் ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால, டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுனால டைரக்டர் கிட்ட ஒபீடியண்டா அவர் சொல்றதை ஒபே பண்ணி நடிக்க தெரியும். நான் அதை பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. என் டைரக்டருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. ஸோ அவர் வழியா அவர் நினைச்ச படத்தை எடுக்கிறதுக்கு நான் அவருக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்துல வந்து அந்த ஃபேஸஸ் வந்து அந்த போயிடுறேண்ணா. சார்லி சார், சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம், இவங்க தான் வந்து இந்த படத்தோட ஃபேஸஸ். இவங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொன்னா கேட்பாங்க, யார் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ சார்லி சார் பண்றாங்க, சரண்யா மேம் ஓ சூப்பர், அப்புறம் ஹீரோவா யார் பண்றாங்கன்னு கேட்பாங்க நம்மகிட்டயே. ஸோ அப்போ அது நான் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நம்பி. இன்னொன்று வந்து படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, நம்ம நடுவில் நடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் ஹீரோ டைரக்டர் வந்து மைக்ல சொல்லுவார், எல்லாரும் திரும்பி ஹீரோவை பாருங்க அப்படின்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் காமெடியா பண்ண விஷயங்கள்லாம், பட் ஸ்டில் சில விஷயம்லாம் ஹார்டா ஹிட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ இன்னொன்று என்னன்னா, நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம் ஆக்சுவலி. ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு இங்க நடந்ததை பார்த்தாலும், நீங்க சொன்னதெல்லாம் இது பண்ணாலும் கூட, இது வந்து இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல வந்து எது நல்லா போகும், எது வந்து நீங்க தப்பா எடுத்துப்பீங்க அப்படின்றது தெரில. இன்னொன்று எந்த படம் ஓடும், எந்த படம் ஓடாது தெரில. இன்னொன்று எந்த கதை நல்ல கதை, எந்த கதை நல்ல கதையில பண்ணக்கூடாதுன்னு தெரியல. இன்னொன்று சில விஷயங்கள் நம்ம இப்போ பேசும்போது கீழே வந்து அது எதுக்காக வந்து பெருசா ஸ்ப்ரெட் ஆகுதும் அப்படின்னு தெரியல. ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகத்துல வாழ்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே இந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு வந்து, விஜய் டிவி ஒரு பெரிய டெலிவிஷன் மீடியாவா இருந்தாலும் இந்த கேமராக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் இந்த யூடியூப்பும் தான் எங்க வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். நினச்சா ஒரு நைட்ல எல்லாரும் என்ன வேணாலும் ஆகலாம், நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல தான் இருக்கு. நாங்க இன்னும் இறுக்கமா, இன்னும் ரொம்ப பயமா பதட்டத்தோட இருக்கோம். இந்த படம் வந்து
கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ரீசன் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பார்க்குற ஒரு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நிறைய சாப்பாடு இருக்கும். எந்த சாப்பாடை நீங்க ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது. ஆனா பன் பட்டர் ஜாம் எல்லா ஊர்லயும் எல்லா கடையிலயும் கிடைக்கும். நீங்க அந்த பசிக்குது அப்படின்னா பன் பட்டர் ஜாமை எந்த கடையில வேணாலும் நம்பி சாப்பிடலாம். குழந்தை ஃபீவரா இருந்தாலும் சாப்பிடலாம், வயசானவங்களும் சாப்பிடலாம், அமெரிக்கால இருந்தாலும் சாப்பிடலாம், எங்க இருந்தாலும் சாப்பிடலாம், வயிறை கெடுக்காது. ஸோ அப்படி ஒரு சேஃபான ஃபுட். இந்த படம் ஒரு சேஃபான படம். நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு படம், நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் லங்கேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. என்னைய வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது, பட் இந்த படத்தை வந்து மினிமம் கேரண்டின்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஏரியாலையும். உங்களை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. நாளைக்கு வந்து நான் இந்த சினிமா எனக்கு ஏதாவது கொடுத்து எனக்கு திருப்பி சினிமாவில் தான் இருக்கணும்னு ஆசை, எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நான் என்னைக்காவது ப்ரொடியூஸ்லாம் பண்ணி நான் அந்த மாதிரியான ஏதாவது இருந்தால் நான் உங்களெல்லாம் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். என் ஃபர்ஸ்ட் படத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஸோ என் மனசில் எப்பவுமே உங்களுக்கு அந்த நன்றி இருக்கும். அண்ட் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து இங்கே நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் படம் பன் பட்டர் ஜாம் ரொம்ப ஹம்பிளான படம், ரொம்ப சிம்பிளான படம். இந்த படத்தை வந்து வெளியே தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ பணம் செலவு பண்ண எங்கள் படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சாரு. அந்த விஷயம் வந்து எனக்கு தளபதி விஜய்னா வந்து ஒரு ஃபோன் காலில் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து இப்போ அவர் என்னை எப்படி பார்க்குறாரு, அவருக்கு என்ன பிடிக்குமா இல்லை என்ன விஷயத்துக்காக எனக்கு இதை விஷ் பண்ணுறாரு அப்படின்றதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. அவர் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து என் படம் தெரிஞ்சிருக்கு, எங்க படம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் தான் ஒரு சோல் ரீசன். அண்ட் அவர் வந்து ஒரு ரீசெண்டா இருந்த ஒரு மேடையில ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாரு, அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலப்பா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொல்றேன், நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரியலனா தேங்க்ஸ், நான் தேங்க்யூ ஸோ மச், ஐ ஓவ் யூ ஸோ மச், ஐ ஓவ் யூ மை லைஃப், தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ. ஸோ இந்த படம் வந்து உங்க யாரையுமே ஏமாத்தாது. எல்லாரும் தயவு செஞ்சு போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. வேற யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதாவது கொஞ்சம் அதிகமா பேசியிருந்தாலோ இல்லை உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருந்தாலோ சாரி, அந்த மாதிரி படத்துல நடக்காது. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பரா சொன்னீங்க நிறைய விஷயங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.